ஹாய் செஸ் லவர்ஸ், நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த எண்டிங்கில் பிளாக் பான் செகண்ட் ரேங்கில் இருக்குது. நார்மலாக தேர்ட் ரேங்கில் இருக்கக்கூடிய பிளாக் பானுக்கு நேமே கில்லர் பான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த பான் வந்து செகண்ட் ரேங்க் வரையும் அதையும் தாண்டி முன்னேறி இருக்குது. ஆக மொத்தத்தில் நெக்ஸ்ட் மூவில் வந்து குயினாக ப்ரமோட் ஆக போகுது. ஆனால் பிளாக்குக்கு வந்து என்னென்னா அந்த கிங் வந்து ப்ரமோட் ஆகக்கூடிய ஸ்கொயரில் இருக்கிறது தான் ஒரு மைனஸ். பட் இதை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரூக் ஃபைவ்ல இன்னொரு பானும் வேறு இருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டு பிளாக் பானும் இந்த ஒரு ரூக்கை சமாளித்து இந்த கேமோட ரிசல்ட்டை ட்ராப் பண்ணால் போதும் ஒயிட்டுக்கு. இந்த பொசிஷனில் இந்த ஒயிட்டோட பெஸ்ட் மூவ் என்னவாக இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? மோஸ்ட்லி பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் என்ன கெஸ் பண்ணுவாங்கன்னா, கிங்கை எப்படியாச்சும் பானுக்கு பக்கமாக கிட்ட எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தாட்டில் தான் நினைப்பீங்க. பட் கேமோட எண்டிங் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் சில சுவாரஸ்யமும் இருக்குது. அதன் வகையில் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான நகர்வை தான் நம்ம பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு பெஸ்ட் மூவ் என்னென்னா, யாருமே கெஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாத ஒரு மூவ், கிங் B8. இந்த கிங் B8 பார்த்தீங்கன்னா இந்த ரூக்கை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு அந்த கிங்கை வந்து இன்னும் பின்னாடி போய் ரூக்குக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்குது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிங்கை B5ல மூவ் பண்ண முடியாது. ரூக்கு B5ல ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ கிங்கு D5ல ப்ளே பண்ணால் இந்த ரூக்கு கண்டினியூஸாக செக் வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா கேமோட ரிசல்ட்டு நான் ஸ்டாப்பாக செக் வச்சுக்கிட்டே இருக்கும்போது ட்ரா ஆகும். அடுத்ததாக இப்போ இந்த பிளாக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 5th ரேங்கில் இருக்கக்கூடிய பிளாக் பானை 4th ரேங்கில் இறக்குறாங்க. அப்படி இறக்கும்போது இந்த பொசிஷனில் ரூக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் பானுக்கு ஒரு அட்டாக்கு க்ரியேட் பண்ணுது. ரூக்கு A7ல் போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பானை வந்து புஷ் பண்ணுறாங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிளான், ரூக் டேக்ஸ் A3 பான் அடித்தா நெக்ஸ்ட் மூவ் கிங் B2. இப்போ பார்த்தீங்கன்னா ரூக்குக்கும் அட்டாக் இருக்குது, அதே நேரத்தில் C2வில் இருக்கக்கூடிய பானும் ப்ரமோட் ஆகிடும். அப்போ இது ஒரு சூப்பரான ஒரு மூவ். இதுக்கு ஒயிட் என்ன பண்ணி ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒயிட்டுக்கு வந்து ஒரு பெஸ்ட் மூவ் இருக்குது. இது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய மூவ். ஒயிட்டுக்கு தேவை ட்ரா தான், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ ரூக் A7 பெஸ்ட் மூவ். இதுக்கப்புறம் பிளாக் பானை சப்போஸ் அவங்க ப்ரொமோட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது ட்ரா தான். பிளாக் பானை ப்ரொமோட் பண்ணாமல் கிங்கை வேறு எங்கே ப்ளே பண்ணாலும் இந்த ரூக் வந்து அந்த கிங்கை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கிங்கு வந்து இந்த C5ல விட்டு தூரமாக போச்சுன்னா திருப்பி ரூக்கு வந்து C7ல் வந்துட்டு மறுபடியும் C2 பானுக்கு அட்டாக் வைக்கும். அப்போ அதன் வகையில் பார்க்கும்போது இப்போ இந்த பொசிஷனில் ரூக்கு வந்து இப்போ A7க்கு போயிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், C1ல் வச்சு குயின் ப்ரமோட் பண்ணிடுறோம். அப்படி ப்ரமோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஒயிட்டோட ஐடியா ரூக் செக், ரூக்கு B7 செக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிங்கு A2 ஆர் A3 எங்கே வேணாலும் போகலாம். நெக்ஸ்ட் ரூக் செக்கு, மறுபடியும் கிங் B4, அகெயின் ரூக் செக், கிங் A5, ரூக் செக், கிங்கு B6. இனிமேல் இந்த பிளாக் கிங்கை வந்து பார்த்தீங்கன்னா A5 மற்றும் B5ல் மட்டும்தான் ப்ளே பண்ணி ஆகணுமே தவிர எக்காரணத்தை முன்னிட்டும் C5 போக முடியாது. அப்படி C5 போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், திருப்பியும் வந்து ரூக் செக்கு, ஸ்கீவர் நடக்கும். அதாவது என்ன நடக்குங்கிறது இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் C5க்கு போயிட்டாங்கன்னா ஸ்கீவர்னால் கிங்குக்கு செக்கு. அந்த செக்குக்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக கிங் அந்த C5ல விட்டு விலகியே ஆகணும். அப்படி விலகும்போது ரூக் டேக்ஸ் குயின். இதற்கப்புறம் கிங் டேக்ஸ் ரூக். இப்போ பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் மெட்டீரியல், ஸோ ஃபோர்ஸ் ட்ரா. ஆக மொத்தத்தில் இந்த மாதிரி ட்ரிக்கியாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாரந்தோறும் சண்டே சரியாக 4 மணி அளவில் நம்மளுடைய அகாடமி, அதாவது எங்கே இருக்குன்னா 70 ஃபீட் ரோடு, பெரியார் நகர், பெரம்பூர், இந்த லொக்கேஷனில் இருக்குது. நியர் பெரம்பூர் லோகோ ஒர்க் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. அதனால் ட்ரெயினை பிடிச்சி வர்றவங்களுக்கும் இது ரொம்ப வாட்டமாக இருக்கும். வாரம் சண்டே செஸ் டோர்னமெண்ட்டு நம்ம அகாடமியில் நடத்துகிறோம். 3000 ரூபா கேஷ் ப்ரைஸ் வச்சு நடத்துகிறோம். வரக்கூடிய அனைவருக்கும் பரிசுகளை கொடுக்குறோம். அதனால் 4 மணி அளவில் ஷார்ப்பாக நாங்கள் டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிடும். கலந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதே மாதிரி பெரியவர்கள், குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி, செஸ் பிளேயர், செஸ் கோச் யாராக இருந்தாலும் நம்மளுடைய அகாடமிக்கு வாரந்தோறும் சண்டே 4 o'clock என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ தேங்க்ஸ் டு ஆல்.